ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, மீன் மேக்கரை வச்சு நம்ம 65 தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நல்லா சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து மீன் மேக்கரை இந்த மாதிரி 65 செஞ்சு அதில் வெங்காயம் லைட்டாக லெமனு புழிஞ்சு எடுத்து வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நம்ம சோயா 65 பண்ணுறதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 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 கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மலைச்சார மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே காரம் உப்பு எல்லாமே நம்ம இப்போ வந்து இதில் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷங்க இது வந்து நல்லா எல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகட்டுங்க. அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து அதில் வந்து பச்சை கருவேப்பிலையை கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு அளவாக எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு நம்ம வந்து இந்த மீன் மேக்கரை நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா குக் ஆகட்டுங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிட்டு நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா குக் ஆகிட்டு இப்போ வந்து இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு அவ்வளோதாங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதானே, சோயா 65 ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நம்ம அப்பப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படி சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரிப்ஸியாக வெந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கறி மாதிரி சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வெறுமனையாக நம்ம தான் 65 சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாய் நண்பர்களே.